வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு மர்மம் நிறைந்த கதைக்குள் பயணிக்கிறோம். இது வெறும் திரைப்பட கதையல்ல, இது ஒரு நம்பிக்கை, ஒரு மரபு, ஒரு உயிருள்ள ஆன்மீக கதை. இந்த கதையின் பெயர் பஞ்சுருளி மற்றும் குளிகா. அவர்கள் வெறும் தெய்வங்கள் அல்ல, மனிதன் மற்றும் இயற்கை இடையே உருவான புனித உடன்பாட்டின் காவலர்கள். நூற்றாண்டுகள் முன்பு துளுநாடு என்று அழைக்கப்படும் பகுதி, இன்றைய கோஸ்டல் கர்நாடகா, கடல் காற்றும் காடு மணமும் கலந்த ஒரு நிலம். அங்கே வாழ்ந்த பழங்குடியினர் பூமியையும் கடலையும் தெய்வமாக கருதினர். அவர்கள் கூறுவது, மனிதன் இயற்கையுடன் ஒத்துழைத்தால்தான் சமாதானம் வரும், அதை மீறினால் தெய்வங்கள் தண்டிப்பார்கள். அந்த காலத்தில் கடவுள் மகாலிங்கேஸ்வரர் தனது சேவகர்களுக்கு ஒரு பணியை கொடுத்தார். அந்த பணியை நிறைவேற்ற 2 சக்திகள் உருவானது. அவைகள்தான் பஞ்சுருளி மற்றும் குளிகா. பஞ்சுருளி ஒரு காட்டு தெய்வம். அவன் காட்டு பன்றியின் உருவத்தில் தோன்றியவன். அவன் நியாயத்தை நிலைநாட்டும் தெய்வம். அவன் எப்போதும் இயற்கையின் பக்கம் நிற்பான். ஒரு கதையில் சொல்லப்படுகிறது, ஒரு வேடன் பஞ்சுருளியை பிடிக்க முயன்றான். அவனை காப்பாற்ற தெய்வம் ஒரு காட்டுப்பன்றியாக மாறி கடலில் பாய்ந்தது. அங்கிருந்தே பஞ்சுருளி என்ற பெயர் வந்தது, அதாவது கடலுக்குள் பாய்ந்தவன். அவன் தன் சகோதரனான குளிகாவை பின்னால் விட்டுச் சென்றான். குளிகா அதிர்ந்தான், கோபித்தான். அவன் பஞ்சுருளியை தேடி காட்டிலும் கடலிலும் அலைந்தான். அவன் கோபமும் துயரமும் சேர்ந்த ஆற்றல் அவனை தண்டனையின் தெய்வமாக மாற்றியது. அதன் பிறகு இந்த 2 தெய்வங்களும் நியாயத்தையும் தண்டனையையும் பிரதிபலிக்கின்றன. பஞ்சுருளி கருணையும் சமநிலையும், குளிகா கோபமும் நியாயத்தின் தீயும். இவ்விரு தெய்வங்களும் சேர்ந்து மனிதனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கின்றன. நீ இயற்கையை மதிக்கவில்லை என்றால் அது உன்னை தண்டிக்கும். அந்த தண்டனை மனிதனிடமிருந்து வராது, பஞ்சுருளி குளிகா போன்ற சக்திகளிடமிருந்து வரும். இது ஒரு திரைப்படமல்ல, இது நம் மரபுகளின் குரல், நம் முன்னோர்கள் சொன்ன உண்மை. எனவே நண்பர்களே, காந்தாரா நம்மை ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது. நியாயத்தை காப்பது நம்முடைய கடமை, இயற்கையை மதிப்பது நம் உயிர். அதுதான் பஞ்சுருளியும் குளிகாவும் சொல்ல வந்தது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட உண்மை கதைகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.